எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து நான் வீடியோ போட்டேன். நான் வந்து ஒரு வீடியோவையே வந்து 2 முறை போட்டுட்டேன். தெரியாமல் போட்டுட்டேன். அது வந்து நான் என்னால் டக்குன்னு டெலீட் பண்ண முடியல. சரி, அதை அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சும்மா சாங் மாதிரி வச்சு என்னோடய ஃபோட்டோஸ் தான் சென்ட் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. எனக்கு தோன்றதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன். நல்லா அவங்களுக்கு போயிட்டு நல்லது ஏதாவது ஒரு 2 பேர் கேட்டால் கூட ஹாப்பி தான் எனக்கு. அம்மா வீட்டுக்கு வந்து கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்க. ஒரு சிலரை சொல்கிறேன். எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்லேயும் சரி, அடுத்த ஒரு சிலர் பெண்கள் வீட்லேயும் சரி, ஏன் வந்து அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, நாங்கள் சொல்லும் போது தான் போகணும். ஒரு சிலர் வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அது எனக்கு ரொம்ப வருஷமாக டவுட். எனக்கு ஏன் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அம்மா வீட்டுக்கு ஏன் போகக்கூடாது? அப்போ எங்களை பெற்று வளர்த்து அவங்க தான் ஆளாக்கி உங்ககிட்ட கொடுக்குறாங்க. மாமியார் மாமனார் எல்லாரும் வந்து நாங்களும் அம்மா அப்பா மாதிரி ஏற்றுன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் ஏன் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள புரிஞ்சுன்னு எங்கள் வீட்டுக்கு ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அது எனக்கு ரொம்ப நாள் நிறைய வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, நாங்கள் சொல்லும் போது தான் போகணும், இப்போ போகக்கூடாது, அப்போ போகக்கூடாது. அதாவது எனக்கெல்லாம் வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய லைஃப்பை பற்றி தான் நான் சொல்ல முடியும். எனக்கெல்லாம் வந்து வருஷத்தில் 3 நாள், அதாவது 3 முறை தான் போகணும், இத்தனை நாள் தான் இருக்கணும், ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா தாங்கன்னா ஏன் 4 நாள் இருந்த 5 நாள் 3 நாள் தானே இருக்க சொன்னேன்னு கேட்குறது. பயந்து 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 ஐயோ நாளைக்கு வரக்கூடாது, நாளான்னைக்கு வரக்கூடாது, இன்றைக்கி பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக போகணுன்றதை மட்டும் நான் யோசிக்காமல் எப்போ அந்த 3 நாள் கழியுமோ, ஏன் வரவே கூடாது அந்த 3 நாள், அந்த மாதிரி பயந்து பயந்து வந்து அந்த வீட்டிலேருந்து அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இவ்வளோ போராட்டம் மனசுக்குள்ளே. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு சிலர்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து எப்படி அம்மா வீடோ, நாங்கள்லாம் ஏற்றுன்னு உங்ககிட்ட இருக்கோமோ அந்த மாதிரி எங்களுக்கும் அம்மா வீடு, எங்களுக்கும் அண்ணா தம்பி தங்கச்சி எல்லோரும் இருப்பாங்க. அவங்களோட நாங்களும் 4 நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். நிறைய பெண்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குது. அந்த மாதிரி நிறைய நடந்துக்காமல் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் அம்மா வீட்டுக்கு அமுச்சு வைங்க. அப்போ தான் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை வரும். சந்தோஷமாக புருஷன் பொண்டாட்டியால் இருக்க முடியும். ஒரு நல்ல ஒரு வீட்டுக்குள்ளே போனால் சந்தோஷமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக